லெட்ஸ் வி பிளெண்ட். இந்த க்ளீனாக இருக்க சிங்க்கு அண்ட் அந்த பாத்திரம்லாம் நீட்டாக கழுவி வச்சு அந்த ஆர்கனைஸ்டாக பார்க்குற அந்த இடம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெண்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். வாவ், க்ளீனாக இருக்கே அப்படின்னு பார்க்க தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதில் இருக்க எஃபர்ட்ஸ் பார்க்க தெரியாது. இந்த இடம் ஒரு வேளை க்ளீனாக இல்லைன்னா எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. இது இது எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குங்க உங்கள் வீடு எப்போவுமே நீங்கள் க்ளீனாக இல்லைன்னா. நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்க நம்ம போடுற எஃபர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது அண்டு தெரிய போகிறதும் இல்லை. பட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஆயுத பூஜைலாம் ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறதை விட்டுட்டேன். ஏன்னா என்னோடய ஆயுத பூஜைன்றது நான் என்றைக்கு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான். நான் எப்போவுமே என்னோடய பொருளை வேல்யூ பண்ணுவேன். அதை நான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறதால நான் எப்போல்லாம் எனக்கு தோணுதோ, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 1 மந்த்க்குள்ளே வந்து நான் அதை க்ளீன் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் 1 மந்த் ஒன்ஸ் என்னோடய மிக்ஸி, என்னோடய அப்ளையன்சஸ்லாம் நான் க்ளீன் பண்ணிடுவேன். பட் இது எல்லோரும் பண்ணணும்னு நான் சொல்லலை, எல்லாருக்கும் இது ஜாலியாக இருக்கணும்னு சொல்லலை. பட் எனக்கு இதை பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்கள். நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நான் க்ளீன் பண்ண அந்த பொருளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம இன்றைக்கி ஒன்று சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, அந்த சாதித்த ஃபீலோடையே நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலாம், நம்மளோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ நெய் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கணும். தென் மட்டன் வேக வச்சுருக்கு அண்டு ஃபஸ்ட்டு 2 பிரியாணி இலை அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, ஒரு பெரிய பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் அண்டு ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த ஸ்டார் பூலேயே ஒரு 2 இதை மட்டும் உடச்சி, அந்த 2 இதழ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் உடச்சி போட்டிருக்கேன். அண்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 2 ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, அண்ட் கொஞ்சம் ப்ரௌனாக அந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேடில் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து பியூர்லி குக்கர் ஸ்டைல் பிரியாணி அண்ட் இதுக்கு நம்ம தம் போடணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் கிடையாது. தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் மட்டன் வேக வைக்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதில் மட்டனில் தேவையான அளவு இருக்குது. இப்போ இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கான ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ 2 பெரிய வெங்காயம் அண்டு தக்காளி வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குன்னா 1 போதும். பிகாஸ் ஈக்குவலான குவான்டிட்டியில் நம்ம எப்போவுமே தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். எப்போயும் வெங்காயம் தான் கொஞ்சம் நிறையா இருக்கணும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்டு இந்த பட்டை லவங்கம் எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வந்து நல்லா ஜூஸியாக ஆகட்டும். அண்ட் ஜூஸியாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா நிறையா ஆட் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும், மோஸ்ட்லி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா விட இந்த கொத்தமல்லி அண்ட் புதினா தான். ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர். இதை நீங்கள் எப்படி ரேஷியோ எடுத்துக்கிறீங்க தயிர்னால், நீங்கள் 3 கப் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 ஸ்பூன் தயிர், 2 கப் ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்பூன் தயிர், அந்த மாதிரி இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் 5 ரைஸ்னால் 5 கப் ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி 5 ஸ்பூன் ஆஃப் கர்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பிளெண்டாக மிக்ஸ் கொடுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த தயிர், இந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் இறங்கினதுக்கு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நான் 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஹோம்மேட்லாம் கிடையாது தான். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரே 1 ஸ்பூன் கரம் மசாலா போதும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா பட்டை லவங்கம். ஸோ அதனால் அப்புறம் ஒரே ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது எம்டி ஆயிடுச்சு. ஸோ அதை வாஷ் பண்ண போட்டுடுறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அண்ட் இப்போ வேக வச்ச மட்டன்
அது 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த சூப்லாம் பார்த்திங்கன்னா கட்டியாயிருச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ. பட் அதுவும் ஒரு ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த சூப் வந்து நல்லா நிறையா இருக்கணும். நம்ம வந்து ஏன்னா அதோடய ஃப்ளேவர் தான், அந்த ஜூஸோட ஃப்ளேவர் தான் அந்த பிரியாணி ஃபுல்லாக இருக்க போகுது, அந்த சூப்போட ஃப்ளேவர். ஸோ நல்லா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா அதை கொதிக்க விடணும். எப்போவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நீங்கள் எவ்வளோ அளவு எடுத்து வச்சுருக்கீங்களோ, ஸோ நான் வந்து 2 கப் ரைஸு அண்ட் 1 கப் வந்து 2 கப் ரைஸ், அதுக்கு வந்து 1.5 கப் வந்து நான் தண்ணி சேர்த்து விசில் மூடி விட்டுட்டேன். அந்த விசில் வந்துருச்சு. நான் ரொம்ப மீடியம் இல்லாமல் ரொம்ப ஹைலியே இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் தான் விடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி வரல அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வராது. ஸோ சூப்போட தண்ணி நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஆட் பண்ணல. அதுவே வந்து நம்மளுக்கு 3 கிளாஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 150 கிராம் மட்டன் மட்டும் எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம மட்டன் சுக்கா கிடையாது, மட்டன் கிரேவி. இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இது எதாவது சுக்கா. ஸோ சுக்கான்றது ஒன்றும் தனியாக இல்லை. இதையே நீங்கள் கிரேவியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் அது செமி கிரேவியாக ஆக்கி ரோஸ்ட்டாக ஆக்கிட்டிங்கன்னா இதுதான் மட்டன் சுக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நான்ஸ்டிக் பேன் எடுக்கிறதுல என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது டக்குன்னு. அதே மாதிரி வந்து ஆயில் வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணோம். ஸோ நான் 2 ஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். ஸோ நான் எப்போவே இப்படி தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் அது 2த்தையும் நல்லா மிக்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த கடாயை ஒரு ஆட்டுவோம். அது என்னவோ எனக்கு வந்து ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் கல்பாசின்னு சொல்லுவாங்க. அதுக்கான நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த கரம் மசாலா ஐட்டத்தில் இருக்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கு அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்குன்றதால அது ஒன்று தான் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்கும். அண்ட் ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லவங்கம், அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 சோம்பு தான் இருக்கும். அந்த 10 சோம்பு அண்ட் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் தான் எடுக்கிறோன்றதுனால தான் நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோம். ஆனால் நான் வெங்காயம் நிறையா எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கிரேவி நிறையா வேணுன்றதுக்காக 150 கிராம் மட்டனுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை ஆட் பண்ணல. பிகாஸ் வந்து நிறையா காரம் சேர்த்துக்க வேண்டாம், என் பையன் இருக்கான் சாப்பிட்ணும். அண்ட் எனக்குமே இப்போ செக்ஷன் பண்ணியிருக்கிறதால நான் நிறையா பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. வெறுமனே அந்த காரத்துக்கு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கி முடிச்சிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுக்க போயிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை ஒதுக்கி வச்சா தான் நம்மளால் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா கச்சா முச்சான்னு ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த வேலையும் நம்ம தானே செய்யணும். அதனால் இன்றைக்கி வந்து சண்டே, ஹவுஸ் ஹெல்ப் வரமாட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். சில டைம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹெல்ப் இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது. சரி, இந்த வேலையை பண்ணாமல் போயிட்டாங்களே பாரு, இதை விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்களே அப்படின்னு தோணும். பட் அவங்க வராத அன்னைக்கு அவங்கள ரொம்ப நம்ம நினச்சி அவங்க இதெல்லாம் பண்ணிடுவாங்களே அப்படின்னு தோணும். ஓகே. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது போட்டதால் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் இந்த வெங்காயம் அண்ட் தக்காளிக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அதில் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஆட் ஆகிறதுக்காக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மீடியமில் வச்சிடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு அடி பிடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த கடாயில். அதனால் டக்குன்னு நம்ம மீடியம் லெவல்ஸ் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து யார் அப்படி அவங்க இருக்கும்போது புரியாமல் நெக்ஸ்ட்டு அவங்க இல்லாதப்போ நினச்சி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அண்டு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் பேபி வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க பேபியை. அண்ட் அவங்க கூட அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு அண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வதக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வதக்கணும். இதில் மோஸ்ட்லி வந்து குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறது வந்து அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக போடுற டைமிங் தான்.
டைமிங் தான் ரொம்ப முக்கியம். இதை இந்த ரேஷியோவில் தான் வதக்கணும், இது இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ தக்காளி போட்டவுடனே மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை வதக்கிட்டு உப்பு சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அது நல்லா ஜூஸியாக வந்து எல்லாத்தையோடய பிளெண்ட் ஆகும். இந்த உப்பு போய் என்ன பண்ணுன்னா பிளெண்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து நீங்கள் கல் உப்பு மட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஜூஸ் வேறு அந்த மட்டனில் இருக்கும். ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் வந்து அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணி தான் அரைப்பேன். ஸோ வந்து நான் சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன். இல்லைனா மோஸ்ட்லி வந்து நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த நெய் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சும்மா அந்த ஸ்பூன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து மோஸ்ட்லி நெய் டப்பாவில் நான் ஸ்பூன் போட்டு வைக்க மாட்டேன். அது அந்த டைமுக்கு போடுவேன். அதுக்கப்புறம் அந்த யூசேஜ் அப்போ அதை எடுத்து போட்டுருவேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுக்கணும், அண்டு கரம் மசாலா, அண்டு கொஞ்சோண்டு சீரகத்தூள். இதெல்லாம் நான் தான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். அண்டு 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன். ஸோ குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 3 வெங்காயம் போட்டிருக்கோம், 2 தக்காளி 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம், 2 சின்ன தக்காளி, அண்டு கொரைண்டர் பவுடர், இது மல்லித்தூள் போட்டிருக்கோம். ஸோ வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அண்டு குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாமே நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் கரம் மசாலா ஆட் பண்ணி எல்லாமே பண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆகணும். நல்லா சுண்டி தொக்கு மாதிரி ஆகணும். இப்போ வந்து இந்த மட்டன் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணால் தான் தக்காளி தனியாக, வெங்காயம் தனியாக, இந்த மட்டன் தனியாக இருக்காது. எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும். ஸோ 150 கிராம் தான் இருக்கும் மட்டன், கரெக்டாக அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தையும் நம்ம விட மாட்டோம். அதில் இருக்கையோ கொஞ்சம் கிளாஸில் தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றணும். ஊற்றி 2 கலக்கி அதில் இருக்கிற ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த மட்டன் துகள் கூட வந்துடணும். ஏன்னா மட்டனோட ரேட் இன்றைக்கி என்ன, 800 ருபீஸ். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஊற்றி அதை ஒரு ஆட்டி அதில் கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஏன்னா அந்த துகள்கள் கூட வந்துடணும். ஏன்னா 900 ருபீஸ் இன்றைக்கி 1 kg மட்டன். தங்க விலை ஏற மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா மட்டன் விலை ஏறிக்கிட்டே போகுது டே பை டே. ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுன்றதால தான் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா கொத்தமல்லி நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அப்படி ஆட் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பிரியாணி பார்க்கலாமா. பிரியாணி எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா பொலன்னு அந்த இது ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. மட்டனு சூடாக இருக்குது, தொட முடியல, சாரி, நல்லா வெந்திருக்கு. நான் அப்படி பண்ணும் போதே உடையுது. அண்டு பிரியாணி பார்த்திங்கன்னா அடி பிடிக்கவே இல்லைங்க பாருங்கள். நான் அடியிலேருந்து தான் ரைஸ் எடுக்கிறேன். நல்லா இப்போ எடுத்து காட்டுவேன் பாருங்கள். அந்த மாதிரி அடியிலேருந்து எடுக்கிறேன். ஆனால் அங்கே பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குக்கரில் மட்டன் பிரியாணி இது. ஸோ சுக்காலாம் நான் பிளேட்டிங் பண்ணலை, ஏன்னா அது நைட்டுக்கு. இப்போ பிளேட்டிங் பண்ணனா இப்போயே டெம்ட் ஆகி காலியாயிரும். அது நைட்டுக்கு தான். ஸோ சுட மட்டன் பிரியாணி ரெடி. டயர்டாயாச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். Let's be blend tomorrow.